விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய பேர் மறந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மரவள்ளி கிழங்கு. இது வந்து மாவுச்சத்து அதிகமாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு வீட்டு வச்சுருப்பாங்க, சரிங்களா. சப்போஸ் நம்ம வந்து இது வந்து நல்லா தண்ணி ஈரப்பதமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையோடு பிடுங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிழங்குகள் வந்து வரும். ஸோ இது வந்து நிறைய பேர் இப்போ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அழகுக்காக வைக்கிறாங்க நிறைய செடியில். ஆனால் ஆரோக்கியத்துக்காக வைக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா யாருமே வைக்கிறதில்ல. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தில் இயற்கையாக விளைஞ்ச மரவள்ளி கிழங்கு, சரிங்களா. இதை வந்து நம்ம வந்து சிப்ஸ் போடலாம், சரிங்களா. நீங்கள் ஸ்நாக்ஸ் தான் வேணும்னா சிப்ஸ் போட்டுக்கலாம், இல்லை கிழங்கை வேக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து இந்த தேன் இருக்குது பார்த்தீங்களா, தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுக்கறதுல இந்த பூமிக்கு நிகர் யாருமே கிடையாது. மரவள்ளி கிழங்கு மட்டுமே நம்ம சொல்ல முடியாதுங்க. இன்னொரு கிழங்கு இருக்குது, கண்டிப்பாக அது இனிப்பாக இருக்கிற கிழங்கு. இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ அது வந்து ஒரே இதில் நிறைய விட்டுருப்பாங்க. இது வந்து ரவுண்டாக இருக்கும். சில இடத்துல ஷேப் நிறையா மாறும், சரிங்களா. ஸோ நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச சக்கரவள்ளி கிழங்கு இது வந்து வெள்ளை கலர் சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிழங்கு யாருக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.